Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்க பக்கத்துடைய கரங்களை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வருஷம் புதிதாக்க போகிறார். ஆமென். எல்லா வருஷம் புதுசாக ரெனியூ பண்ண போகிறாரு. அதில் நம்முடைய ஆராதனையும் அடக்கம். ஆமென். நம்முடைய ஆராதனையும் அவர் ரெனியூ பண்ண போகிறார். இன்னும் நல்ல முழு மனதோடு கூட ஆராதிக்க, ஜீவ பலியாய் நம்மளை ஒப்பு கொடுக்கிற வகையில், ஆண்டவர் ஆராதிக்கிற வகையில் நம்முடைய ஆராதனை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார், புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்று சொல்லி நல்ல முழு மனதோடு கூட ஆண்டவரை கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்துகிற நேரம் இது. We praise you Lord. ஆண்டவரே நீ நல்லவர் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒரு நாளும் மறவாமல் எங்களை போஷித்தவர் நீர் ராஜா. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. ஆண்டவரே எங்கள் குறைவுகளை அப்பா நிறைவாக்கி நடத்தினவர் நீர் ராஜா. ஆமென். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க நன்றி. ஆண்டவரே எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆராதனை செய்கிறோம் ராஜா. Oh we praise you Lord. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், ஆண்டவரே எங்க கடந்த கால வாழ்க்கையை நினைக்காமல் ஆண்டவரே பூர்வமானதை நாங்கள் விட்டொழிந்து போக உதவி செய்வீராக. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில புதியவைகளை செய்கிற தேவன் நீர் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஆண்டவரே எங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றினவர், எங்கள் கண்ணீர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கிறவர் நீரே. ஆண்டவரே ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க கரத்தை கொடுக்கிற கரங்களாய் மாற்ற போகிறார். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நல்ல உற்சாகமா சொல்லுவீங்களா? ஆண்டவரே முழு மனதோடு கூட நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நல்ல கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? நம்முடைய கண்ணீர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுத்து நம்மளை கம்பீரத்தோடு கூட அந்த கண்ணீரின் விதைகளை அறுக்க செய்திருக்கிறார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை கடந்த வருடம் நம்முடைய கைகள் எல்லாம் ஏந்தி நின்ற கைகளா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருடம் கொடுக்கிற கரங்களாக, விசாலமான கரங்களாக, உதாரத்துவமான கரங்களாக தேவனதை மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். முழு மனதோடு கூட உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. அப்படி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை எழுப்பி நிற்போமா? We glorify your name, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில இந்த அதிகாலை வேலையில ஆண்டவர் நம்மளுடைய அவருடைய அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் இடத்துல வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி. அவருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்பும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம இன்னும் அதிகமாய் வளருகிறோம். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த காலை வேலையில உங்களுடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ராஜா நிரப்பும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம்னு சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா நம்முடைய இருதயத்துக்குள்ள. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புவீராக ராஜா. இந்த காலை வேளையில சத்திய ஆவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா என்று சொல்லி நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. சத்திய ஆவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. சத்திய ஆவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற உலகத்தை ஜெயிக்க சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி வாவா. உலகத்தை ஜெயிக்க சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி வாவா. சிலுவை சுமக்க சாத்தானை ஜெயிக்க எனக்குள் இறங்கி வாவா. ஆண்டவரே, சிலுவையை சுமக்கும்படியாக எங்களை இந்த காலை வேளையில் நிரப்புவீராக. சொல்லுங்க, தேவா தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. சத்திய ஆவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி மாம்சத்தை அழிக்க பாவத்தை வெறுக்க எனக்குள் இறங்கி வாவா. ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தை நாங்கள் வெறுக்கும்படியாக எங்களுக்குள்ள இறங்கி வாங்க ராஜா. நீதியில் நடக்க வார்த்தையை ருசிக்க எனக்குள் இறங்கி வாவா. நீதியில் நடக்க வார்த்தையை ருசிக்க எனக்குள் இறங்கி வாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஆமென்.
சத்தியாவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உம்மை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உலகத்தை ஜெயிக்க சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி வாவா. உலகத்தை ஜெயிக்க சாட்சியாய் வாழ எனக்குள் இறங்கி, சிலுவையை சுமக்க சாத்தானை ஜெயிக்க எனக்குள் இறங்கி வாவா. சிலுவையை சுமக்க சாத்தானை ஜெயிக்க எனக்குள் இறங்கி. நல்ல கையை தட்டி தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. சத்தியாவியை ஊற்றும் தேவா, சத்தியம் பேசிட வேண்டும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற எனக்குள் இறங்கி வாரும் தேவா. உம்மையை நினைக்க உம்மை போல் மாற. கையை தட்டி தேவா தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை இந்த காலையில் நிரப்புவீராக. சொல்லுங்க தேவா தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல் மாற்றிடவாவா. தேவா இயேசு தேவா, உம்மை போல். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த காலை வேளை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய இருதயத்துல வரவேற்போமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால, புதிய வரங்களால உங்க இருதயத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஒருவரு கூட ஆண்டவரை உயர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக ராஜா. ஓ ரீ பாபா ரீ கலரனமா துரலரதா ஷதுதி அந்தரபோ ரெபெலெரெனமோ ரீதி அந்தரபோ ரீகாதா ரீ அந்த ரீதி அந்தரபோ. பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை. அது இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரே வல்லமை அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாத்திரம்தான். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னீரேன். ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்கிற அனுபவத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியத்தை வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சியாய் வாழ்கிற அந்த அனுபவத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு வைராக்கியத்தின் ஆவி, ஒரு வல்லமையின் ஆவி எங்கள் இருதயத்தை பற்றி பிடிப்பதாக. நல்ல கரங்களை தட்டி வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை உயர்த்துவோமா. ஓ ரீ பாபா ஷகலரனமா ஓ ரீதியாந்தரபோ ரீகலத ஷதுதியாந்தரபோ. ஆண்டவரே இதோ நீரே வாக்கு பண்ணியிருக்கிறீர், இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்க அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக, எங்களுடைய துதிக்கிற முறையை புதுப்பிப்பீராக, உம்மை ஆராதிக்கிற முறையை புதுப்பிப்பீராக. ராகதா ஷகலரனமோ ரெகெலெரெதியாந்தரபோ ரிகலரத ஷதுதியாந்தரபோ. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நம்பிக்கை பெருகுகிறது, விசுவாசம் பெருகுகிறது, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவே என்று 3 முறை அழைத்து உயர்த்துவோமா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு புதிய வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் ஆண்டவருடைய நம்பிக்கை நம்மளை நிரப்ப போகிறது, ஆண்டவருடைய வல்லமை நம்மளை நிரப்ப போகிறது. ஒவ்வொரு காரியத்தையும், உங்க வேலையை, உங்க குடும்பத்தை ஆண்டவர் ரெனியூ பண்ண போகிறார். ஒரு அபிஷேகத்தினால, ஒரு வல்லமையினால ஆண்டவர் நிரப்ப போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா.
ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ராஜாவை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறீங்க. அக்கினி சூளையானாலும் நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்படி தப்புவிக்காவிட்டாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆராதிப்போம் என்ற அந்த வைராக்கியத்தினால இந்த காலை வேளையில துதிப்போமா. நன்றி ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Glory, glory, glory Lord. நல்ல ஒரு முருகட உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. We praise you Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை தேவன் நீங்க புதுப்பிச்சிருக்கிறீங்கப்பா. இந்த புதிய ஆண்டுல நிறைய சூழ்நிலைகளில் நாங்கள் கேள்விகளோடு கூட புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஆண்டு என்ன நடக்க போகுதோ, யார் எங்களை நடத்த போகிறான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு கூட நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வருடத்தையும் நாங்கள் அப்பா ஆண்டவரே துவங்குகிறோம் ராஜா. ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகளப்பா எதிர்மறையாக இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் யாரையாவது எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பெரிய நம்பிக்கை அது நீங்கள் மாத்திரம் தான் தகப்பனே. நாங்கள் கலங்குகிற வேலையில் எங்கள் கண்ணீரை துடைக்க முடியும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த பெரிய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய சமூகத்தில் நம்ம முழுமையாக தாழ்த்த போகிறோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே என்று சொல்லி எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சொல்லுங்க. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. ஆண்டவரே, எங்க உறவுகள் ஒருவேளை மாறலாம் ராஜா, எங்களை அவங்க மறந்து போகலாம். ஆனா நீங்க மாறாதவர், எங்களை மறக்காதவர் ராஜா. கைகளை உயர்த்தி நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. ஆண்டவரே, மலை போல தேவைகள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கலாம் ராஜா. ஆனா ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போவதில்லை. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு தேவைக்கும் அதிகமாய் செய்கிற வல்லமையுடையவர். ஆண்டவரை உயர்த்துவோமா? இரண்டு கரங்களை உயர்த்தி நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. நல்ல விசுவாசத்தோடு கூட உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து ஆண்டவரே, எங்கள் இயேசு ராஜாவே, நீர் ஒருவர் தான் எங்களுடைய நம்பிக்கை. வேறு மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை என்ன வேணா சொல்லலாம் ராஜா, ஆனா ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு ஜெயத்தை தேவனே தருகிறீர். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும். கைகளை உயர்த்தி நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உணர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, நீர் ஒருவர் தான் எங்க நம்பிக்கை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே,
கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காத தேவன் ராஜா. ஆமென். ஓ, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி. விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வீங்களா? நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய நம்பிக்கை நாயகனை உயர்த்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ராஜா. உங்கள் அருகில் இருக்கிற நபரோட கரங்களை பிடித்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நம்மளாம் பார்த்தோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கூட மருத்துவமனையில் உள்ளவருக்காய் ஜெபிக்க போகிறோம். அலமாதியை சேர்ந்த சிஸ்டர் மோனிஷாவின் 4 வயது குழந்தை கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளார். தேவன் சுகம் தரும்படியாக நம்மளால் பார்த்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, சிஸ்டர் மோனிஷாவின் ஆண்டவரே குழந்தைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளையை நீர் பார்க்கிறீர். தேவன் சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த குழந்தை பரிபூர்ண சுகம் பெற்று ஆண்டவரே வளர்ந்து வருகிற நாட்களில் சாட்சியாய் நிற்க தேவன் ஆண்டவரே நீர் அப்பா சுகத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சாட்சியாக கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைக்கு நீர் சென்று அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அடுத்ததாக கூட சபையின் மீது உள்ள கட்டுமான வேலைகளை நேர்த்தியாக வேலைகள் சந்திக்கப்பட தேவைகள் சந்திக்கப்பட நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா சபையோட மீதியாக இருக்கிற கட்டுமான பணி எல்லாவற்றையும் என் தேவ ஆவியானவர் அப்பா நீர் நேர்த்தியாய் வழி நடத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்பா இருக்கிற எல்லா வேலைகளையும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் முடித்து தரப்பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் வரை ஆண்டவரே அதிசயமாய் வழி நடத்துகிற தெய்வம் அப்பா ஆள் தேவைகள், பொருள் தேவைகள், பண தேவைகளை பரத்திலிருந்து சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட வருகின்ற புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் மதுரையில் நடைபெறவுள்ள மத்திய வாலிப முகாமில் பங்கெடுக்கும் வாலிபர்கள் அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள்ள பிரயாணத்தில் தேவன் உடன் இருக்கும்படியாக நம்மளார் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகின்ற புதன் அப்பா வியாழன் வெள்ளி 3 நாட்களும் ஆண்டவரே அப்பா மத்திய வாலிப முகாமை தேவன் அப்பா நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களோடு இருந்து நீர் வழி நடத்துவீராக தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்து அற்புதமாய் அதிசயமாய் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பிள்ளைகளோடு இருந்து அப்பா அநேக காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்ததாக கூட தமிழகம் மற்றும் இந்திய தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை தேவன் தரும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா தமிழகத்திலும் இந்திய தேசத்திலும் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேவன் கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே, அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பதாக ஒரு மாபெரும் எழுப்புதலை எங்கள் கண்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்திய தேசம் முழுவதும் கிறிஸ்தவை பின்பற்றுக தேசமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. தேவன் நீர் இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எந்த நபரோட கரம் பிடித்திருக்கீங்களோ அவர்களோட ஜெப தேவையை கேட்டு அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாக பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்த பாதைகளுக்காக, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய வருஷத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அப்பாவுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படி சகலத்தையும் புதிதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவருடைய வாழ்விலும் அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறேன். உண்மையிலே உடம்பு முடியலன்னா பரவாயில்ல, உடம்பு முடிந்தால் அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை நம்ம பாடலை பாடி ஒரு பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரு முறை கூட எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் இந்த உலகத்திலே ஆண்டவரை விட மற்ற எல்லா காரியங்களையும் முதலிடத்தில் வைக்கிறோம். ஆனால் கர்த்தரை எப்பொழுது முதலிடத்தில் வைக்கிறோமோ அப்பொழுதுதான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் வலது கரத்தை உயர்த்தி என் உயிரான இயேசு, ஹல்லேலூயா, என் உயிரோடு கலந்தேன். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் உயிரான இயேசு. இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உணர்ந்து பாடுவோம். உயிரான இயேசு, உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை அசைத்து ஆராதிப்போமா? உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைக்கும் போது உலகம் மறக்கிறது ஆண்டவரே. என் உணர்வு எல்லாம் இனிக்கிறது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. ஆண்டவரே, உம் நாமம் துதிக்கையிலே, உம்முடைய அன்பை ருசிக்கையிலே உலகம் மறக்கிறது ஆண்டவரே. கைகளை அசைத்து ஆராதனை செய்வோம். உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். பாதுகாப்பில்லாத இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய நாமம்
எங்களுடைய அடைக்கலமாக, எங்களுடைய மதிலாக, பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. ஆமென். நீதிமான் கர்த்தருடைய நாமமாகிய பலத்த கோட்டைக்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். சத்துருவின் கிரியைகள் அவனை தொடாது, உலகத்தின் பாவங்கள் அவனை தொடாது. என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட, உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பாவை பார் சொல்லுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒரு முறை கூட அப்பாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே என்னுடைய ஜீவன், நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையிலே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே விசேஷ தேவையோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கரங்களை உயர்த்தி காண்பிக்க அன்பாய் கேட்கிறோம். அநேக கரங்கள் இந்த காலை வேளையில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் பல தேவைகளோடு உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை கர்த்தாவே உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் என்று வேதம் சொல்கிறது போல பரிபூர்ணமாய் சகலத்தையும் காண்கிற ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. நீர் வாக்களித்தது போல இந்த வருடம் ஆண்டவரே ஒரு புதுப்பிக்கிற ஒரு வருடமாக, ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வருடமாய் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் கர்த்தாவே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வருடமாய் கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருஷத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேலையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம போன வாரத்தில் முக்கியமான ஆலய பணி நிறைவடைந்திருக்கிறது. அந்த ரூப் ஸ்லாப் போடுகிற வேலை ஃபஸ்ட்டு முதல் தளம் அதுதான் இருக்கிறதுலே செலவு மிகுந்த ஒரு காரியமாக இருந்தது. ஒரே நேரத்தில் பல லட்சங்கள் தேவைப்பட்டது. கம்பிகள் வாங்க, கான்கிரீட் வாங்க, அதுக்கப்புறம் அந்த சாரம் போன்றவைகள் வாடகைக்கு எடுக்க, ஆள் கூலி, நமக்கு பொருட்களுக்கு சமமாக ஆள் கூலியும் இந்த நாட்களில் அதிகமாக ஆகியிருக்கிறது. பல தேவைகள் மத்தியில் நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். கர்த்தர் ஆச்சரியமாக அந்த கான்கிரீட் வேலை முடிய உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு கட்டடத்தை ஆரம்பிப்பது முக்கியம் அல்ல, அந்த கட்டடத்தை முடிப்பது ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த கூரை போடாமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த கட்டடத்தினால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கிருபையாக அந்த வேலையை முடிக்க உதவி செய்திருக்கிறார். கடைசி நிமிடங்கள் வரை கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஏன்னா தேவைகள் பெரியது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் ஆண்டவர் உதவிகளை அனுப்பினார். நம்முடைய சபையில் ஒரு குடும்பம், அவங்க வீடு கேஸில் இருக்கிறது. அந்த வீட்டை கட்ட முடியல.
அவர்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும்னு அழைத்தார்கள். பல வேலைகள் மத்தியிலையும் பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு வாங்க, சபைக்காக நாங்கள் ஒன்றை செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னாங்க. நேரம் ஒதுக்கி அவங்க வீட்டுக்கு போனேன். மேல் கூரையெல்லாம் ஒழுகுகிறது, அந்த சுவரெல்லாம் ஓதம், வீட்டை கட்ட முடியல, கேஸில் இருக்கிறது. அப்போ அவர் அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபித்தேன். ஜெபித்த பின்பு பாஸ்டர் எங்களுடைய சேமிப்பிலிருந்து 50,000 ரூபாய் ஆலய பணிக்காக கொடுக்குறோம் என்று பணத்தை கொடுத்தாங்க. ஏழை குடும்பம், ஆனால் அந்த சேமிப்பிலிருந்து அவங்க அந்த நேரம் கொடுத்தது மிகுந்த உதவியாக இருந்தது. ஏன்னா நிறைய பணம் செட்டில் பண்ண வேண்டியிருந்தது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய அற்புதங்களை ஆண்டவர் கடந்த வாரத்தில் செய்தார். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் இந்த வேலை நிறைவடைந்திருக்காது. ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த வேலையில் கை வைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். 2025 என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஒரு சிலர் பொருளாய் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு சிலர் பணமாய் கொடுத்திருக்கிறீங்க, சிலர் நகையை கொடுத்தீர்கள். என்ன முடியுமோ அதை செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த 2026 கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன் சொன்னவர்களை உடனே தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு வேலை நிறைவடையவில்லை, இனிமே தான் பெரிய செலவு இருக்கிறது. கட்டுமான வேலை, ஜன்னல், கதவு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஏசி, இன்னும் லிஃப்ட் போன்ற பல செலவுகள் இனிமேல் தான் இருக்கிறது. ஆகவே போன வருஷம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த வருடம் மீண்டுமாய் அடுத்த மாதத்திலே ஆலய பணிக்காக மீண்டுமாய் கட்டட நிதி சேகரிக்கப்படும். போன வருடத்தை விட இந்த வருடத்தில் உங்கள் குடும்பம் இரட்டிப்பாய் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரட்டிப்பான வருமானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் ரொம்ப சிம்பிள், எளிமையான ஒரு வழி. பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்தால் இரட்டிப்பான வருமானத்தை அவர் தருவார். அதான் எளிமையான ரகசியம். அல்லேலூயா. ஸோ அதை நம்முடைய சபையில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய தேவைகள் மத்தியிலும் நம்முடைய சபை அநேக சபைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏதாவது ஒரு சபைக்கு உதவி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் அந்த காரியங்களை மறக்கிற தேவன் அல்ல. அன்பின் பிரயாசங்களை மறக்க அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது போலவே காலையில் பணியில் எழுந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிரயாசங்களை மறக்க கர்த்தர் அநீதியுள்ளவர் அல்ல. நிச்சயமாய் ஆண்டவர் 2026 உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு இரவு வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் உள்ளத்திலே பல நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தது. ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்ற அவருக்கு ஆசை, ஆனால் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்பொழுது அங்கே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்ந்து வருகிறது என்பதை கேள்விப்பட்ட பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதம் தான் நம்முடைய வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ரோமன் நாட்டின் சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ராஜாக்கள், அங்கே இருக்கிற அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார்கள். ஏழைகளை ஒடுக்கி, மற்ற ரோமர்கள் அல்லாத யூதர்கள் போன்றவர்களை ஒடுக்கி கொடூரமாய் சித்திரவதை செய்து தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார்கள். அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏழை மக்களிடத்திலே கடுமையான வரிகளை விதைத்து அந்த வரிகளை வைத்து அவர்கள் உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மது அருந்துவதும், அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய ரோமாபுரி அரசுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆடிட்டோரியம் கட்டி அதிலே மிருகங்களோடு மனிதர்களை மோத விட்டு அந்த சிங்கங்கள் மனிதர்களை அடித்து கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது அதை பார்த்து ரசிப்பார்கள். இப்படி உல்லாசமான ஒரு வாழ்க்கை, கொடூரமான உலக இன்பங்களை அனுபவிக்கிற ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நாங்கள் ரோமர்கள், நாங்கள் உலகத்திலேயே வல்லமை மிகுந்த படையை உடையவர்கள் என்கிற கர்வமும் பெருமையும் நிறைந்த அந்த ரோமாபுரி மக்கள் மத்தியிலே பவுல் தன்னுடைய அந்த புதிய விசுவாசிகளுக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது, நீங்கள் இதுவரை இந்த ரோமர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, அவளுடைய அதிகார வல்லமை, அவர்களுடைய கர்வம், இவைகளை தான் பார்த்தீங்க. ஆனால் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்குள் அப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கக்கூடாது. உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் நம்ம அதே தான் நம்முடைய நாட்டிலே நடக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வரி மேல் வரி போட்டு மக்களை சித்திரவதை பண்ணுகிறார்கள். எல்லாத்துக்கும் வரி. சாப்பிட ஹோட்டலுக்கு போனால் அதுக்கும் வரி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற மருந்துகளுக்கு வரி, ஏராளமான வரிகள். பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் 50 ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோலை 100 ரூபாய் 110 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். வருமானம் குறைவு, ஆனால் வரிகள் அதிகம். இதைத்தான் அந்த நாட்களிலே ரோமாபுரியிலும் நாம் பார்த்தோம்.
அது மாத்திரமல்ல, நாம் கொடுக்கிற வரி பணம் மக்களுக்கு செலவிடப்படுவதில்லை. லஞ்சங்களாக, ஊழல்களாக பல கோடிகளை அரசியல்வாதிகள் சேர்த்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். பல கோடிகள் இப்படி மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து உல்லாச வாழ்க்கை வாழ்கிற அரசியல்வாதிகள் ஒருபுறம், அது மாத்திரமல்ல தங்களுடைய அரசியல் பலத்தை குறித்த பெருமை. நான் யார் தெரியுமா? என்னுடைய சொந்தக்காரர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார், என்னுடைய சொந்தக்காரர் தான் அமைச்சராக இருக்கிறார், நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா என்று கர்வத்தோடு பெருமையோடு வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து நாம் சோர்ந்திருப்போம் என்றால், இன்றைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அதே வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வராதபடி நீங்கள் மறுரூபம் அடைகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே கூட புதுப்பிக்கப்பட்ட மனம், த ரினியூட் மைண்ட், புதுப்பிக்கப்பட்ட மனம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கம், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். முதலாவது இந்த வசனத்தை சகோதரிகள் வாசியுங்கள், 2வது சகோதரர்களும் வெளியில் இருக்கிறவங்களும் வாசியுங்க. 3வதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். முதலாவது சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கொஞ்சம் பேர் வாசிக்கலையே, எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசியுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். வலது பக்கம் இருக்கிற சகோதரர்களும் வெளியில் இருக்கிறவங்களும் என் கூட சேர்ந்து வாசியுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமா வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதையும் கர்த்தர் இந்த நாளிலே புதிதாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் உங்கள் மனதை கர்த்தர் புதிதாய் மாற்ற போகிறார். அது எப்படி மனசு புதுசா மாறும்? அது எப்படி மனசு புதுசா மாறும் நீங்க நினைக்கலாம். 4 கட்டளைகளை இந்த வசனத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பின்வருகிற இந்த 4 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை மறுரூபமாக்கி கொள்ள முடியும். முதலாவதாக இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற கட்டளை என்னன்னா, நம் வாழ்க்கையில் இயேசுவே முதலிடத்தை பெற வேண்டும். Do not be conformed to this world. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே என்று பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தோடு ஒத்து போகாதே, உன் வாழ்க்கையில இயேசுவை முதலிடத்தில் வை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை அழைக்கிறார். மீண்டுமாய் ரோமர் 12:2 எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்க போகிறோம். எல்லோரும் இணைந்து ஒரு முறை கூட வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த வசனத்தை நம்முடைய முற்பிதாக்கள் தவறாக புரிந்து கொண்டு உலகத்தை மாதிரி நம்ம வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான தோற்றத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். பழைய விசுவாசிகள்லாம் தெரியும், அந்த நாட்களில் நான் கூட பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது நம்முடைய உடைகள், நம்முடைய தோற்றங்கள், இதை தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று நாம் நினைத்திருந்தோம். அதனால தான் அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, மீசை வைத்தா பாவம், தாடி வைத்தால் பாவம், முடிய நீள்த்தா வளர்த்தா பாவம், இப்படியெல்லாம் பிரசங்கித்த நாட்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, வெள்ளை உடை உடுத்தினால்தான் பரிசுத்தம், கலர் உடை உடுத்துவது பரிசுத்தம் அல்ல அப்படின்னு சொல்லி பிரசங்கித்த நாட்கள் உண்டு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே, அவன் மேக்கப் போடுறான் நீ மேக்கப் போடாத, அவன் வந்து லிப்ஸ்டிக் போடுறான் நீ லிப்ஸ்டிக் போடாத, அவன் டை அடிக்கிறான் நீ டை அடிக்காத, இப்படியெல்லாம் பிரசங்கித்த நாட்கள் உண்டு. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்பதற்கு அர்த்தம்
நம்ம போடுற மேக்கப்போ அல்லது வெளிப்படையான தோற்றமோ அல்ல. இந்த இடத்தில் பிரபஞ்சம் என்பது உலகத்தின் மதிப்பீடுகள். உலகம் எதை மதிக்கிறது? உலகம் ஆடம்பரத்தை மதிக்கிறது, பணம் இருக்கிறவனை மதிக்கிறது, நகை நிறைய போற்றுகிறவங்களை மதிக்கிறது, ஆடம்பரமாய் வாழ்கிறவர்களை மதிக்கிறது, கார்ல அதுவும் விலை உயர்ந்த கார்ல வர்றவங்களை மதிக்கிறது, விலை உயர்ந்த உடைகளை தரித்திருக்கிறவங்களை இந்த உலகம் மதிக்கிறது. ஆனால் நீங்களோ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தின் விருப்பங்கள் வேறு மாதிரியா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பம் என்ன? நல்ல பணம் சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும். இப்படிதான் உலகத்தின் விருப்பங்கள் காணப்படுகிறது. உலகத்தின் அறநெறிகள் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள் உலகம் போய்விட்டது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள் உலகம் போய்விட்டது. அதனால்தான் பவுல் இங்க சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே. நீ எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே உன்னுடைய உலகத்தை குறித்த அளவீடுகள் மாற வேண்டும். உலகம் பணத்தை முக்கியப்படுத்தும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்க வேண்டும். இந்த சைடு அல்லேலூயா வரல. நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னால் நல்லா இருக்கும். கொஞ்சம் கை பாதி தான் வருது, நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. வாலிபர்களாக நல்லா உற்சாகமாக இருக்கணும். உலகத்தின் தரக்குறிகள், உலகத்தின் அளவீடுகள் வித்தியாசமானது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் உலகத்தாரை போல சிந்திக்க கூடாது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் நாம் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணம் தான் வாழ்க்கை, எனக்கு உலகத்தில் நகை தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம், உலகத்திலே மற்ற காரியங்கள் தான் முக்கியம் என்று அவைகளை முன்னிலைப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை நாம் இரண்டாவது இடத்தில் வைத்திருப்போம் என்றால் இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அந்த உலகத்தின் சிந்தனையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே இங்கே தான் இருக்கிறது. ஆமென். ஆனால் நம்ம சிந்தனை மூளையில் இருக்குன்ட்டு அறிவியல் சொன்னாலும் வேதம் இதயத்தை தான் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் இங்கே இதயத்தில் தான் இருக்கிறது. இதயம் பழைய ஏற்பாட்டில் இதயம் என்று வருவதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் மனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதயமும் மனமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அப்போ நம்முடைய இதயம், நம்முடைய மனம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்காதபடி, உலகத்தோடு ஒன்றி போய் விடாதபடி, உலகத்தை விட வித்தியாசமானவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் பொய் சொன்னாதான் எதையும் சாதிக்க முடியும் என்று அவன் சொல்லும் பொழுது, நான் சத்தியத்தை பேசி நான் சாதிப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏமாற்றினாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று அவன் சொல்லும் பொழுது, நேர்மையாய் வாழ்ந்து நான் முன்னேறுவேன் என்று நாம் காண்பிக்கணும். இந்த சைடு ஏன் அல்லேலூயா வரலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களும் நான் சொல்கிறத நம்புகிற மாதிரி தெரியல. அதனால தான் அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் சிந்தனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வித்தியாசம் வர வேண்டும். அல்லேலூயா. எப்படியும் வாழலாம் என்று உலகம் சொல்கிறது, ஆனால் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று நமக்குள்ளே ஒரு கோட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். உலகத்தை போல நான் சிந்திக்க மாட்டேன், உலகத்தானை போல நான் பேச மாட்டேன், அவனைப் போல நான் அசுத்தமான வார்த்தைகளை பேச மாட்டேன் என்கிற சிந்தனையில் ஒரு மறுரூபம் இந்த காலை வேளையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஆகையினால்தான் அங்கே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை? லேவியராமம் 18வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தீங்கன்னா, லேவியர் 18:3-4 வசனங்கள்ல ரொம்ப அருமையான ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். வசனத்தை ஒரு நிமிஷம் இருங்க, வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் அமைதியாக இருக்கிறீங்க. மற்ற ஊழியர்கள் வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து இங்கே இருக்கிற 90% பேர் எழுத படிக்க தெரிந்தவர்கள். அப்படி தானே? எழுத படிக்க தெரிந்தவங்களாம் கொஞ்சம் கை உயர்த்தி காண்பீங்க. கொஞ்சம் பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, எழுத படிக்க தெரிந்த எல்லாரும் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 1:3 தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான். கொஞ்சம் பேருக்கு அந்த வசனமே தெரியல. ரைட். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அதனால எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற காரான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். 4வது வசனத்தை வாசிருங்க. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள்.
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க. நீ வாழ்ந்த எகிப்து தேசத்தின் மக்கள் செய்கிறபடி செய்யாதீங்க. இப்பொழுது நீ வாழப் போகிற கானான் தேசத்து மக்கள் செய்கிறபடியும் செய்யாதீங்க. அவர்களுடைய முறைமைகள் பழக்க வழக்கங்களை நீங்க கத்துக்கிடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடவுங்கள். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இதே வார்த்தையை தான் நமக்கு சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ வாழ்ந்த அந்த பாரம்பரிய வாழ்க்கையை விட்டு வெளியே வா. ஜாதி பார்ப்பது, நேரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பும் நீ அப்படிப்பட்ட பழைய பாரம்பரியத்தில் இருப்பாய் என்றால் அதிலிருந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். நான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜாதி பிசாசு மாத்திரம் நிறைய பேரை விட்டு போக மாட்டேன். அது ரொம்ப அருவருப்பான ஒரு காரியம். ஊழியர்கள் கூட ஒரு சிலர் ஜாதி பார்க்கிற ஊழியர்களை பார்க்கும்பொழுது அருவருப்பான ஒரு காரியம். ஜாதி என்பது பிசாசு உருவாக்கின ஒன்று, அது தேவன் உருவாக்கின ஒன்று அல்ல. ஆதாம் ஏவாள் என்ன ஜாதி யாருக்காவது தெரியுமா? ஆதாம் ஏவாள் என்ன ஜாதின்னு யாருக்காவது தெரியுமா? நாம் அனைவருக்கும் ஆதாம் ஏவாள் தான் பிதா தாய் தகப்பன் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு கேளுங்க, ஆதாம் ஏவாள் என்ன ஜாதி பிரதர் சிஸ்டர்? ஆதாம் ஏவாள் என்ன ஜாதி? அவங்களுக்கு ஜாதி இல்லை. அப்போ எப்படி இடையில ஜாதி வந்தது? அது தேவன் உண்டாக்கின ஒன்றா? அது பிசாசு உண்டாக்கின ஒன்று. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் நம்ம ஆளு தானா, இவர் நம்ம ஜாதி தானா? இந்த ஜாதி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் வழிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் திருமணம் பண்ணும்பொழுது என்னுடைய மனைவி என்ன ஜாதின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. நான் கேட்டதே இல்லை. தற்செயலாக ஒரு வேலைக்கு அந்த இன்டர்வியூக்கு போகும்பொழுது சர்டிஃபிகேட்டை என்னை ஜெராக்ஸ் எடுக்க சொன்னாங்க. அப்போ தான் அவங்க என்ன ஜாதின்னு அதை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அது வரைக்கும் நான் ஜாதியை கேட்டதே இல்லை. அதுபோல் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது ஜெரியோடைய மனைவி என்ன ஜாதின்னு இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. அதை அறிந்து கொள்ளவும் நான் விரும்பினதில்லை. ஜெர்ஷாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது அவங்க என்ன ஜாதின்னு நான் கேட்டதில்லை. காரணம் என்ன? இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, மனம் மறுரூபமாகலைன்னா இன்னும் அந்த பழைய பாரம்பரியத்தை தான் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜாதி பார்த்து பார்த்து இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஆண்டவரை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நல்ல நல்ல வரன்களை கொண்டு வரும் பொழுது நம்ம ஜாதி தானா அப்படின்ற அந்த எண்ணம் வரும் பொழுதே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்து போய் விடுகிறது அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் பழைய பாரம்பரியங்கள், ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னா, பாஸ்டர் இந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? அது என்ன இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? பார்த்தா அது முகூர்த்த நாளாக இருக்கும். உங்கள் பையனுக்கு மாத்திரம் நீங்கள் முகூர்த்த நாளாக பார்த்து கல்யாணம் வைக்கலாமா? இப்படிலாம் சிலர் நினைக்கிறாங்க. ஜெரிக்கு முகூர்த்த நாள் பார்த்து நான் கல்யாணம் வைக்கல. எங்களுடைய தலைமை போதகர் கொடுத்த டேட்டை தான் நாங்கள் வைத்தோம். ஆனால் அது பின்னாடி பார்த்தா அது பெரிய முகூர்த்த நாளாக இருந்தது. முகூர்த்த நாளில் வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கி தங்குவதற்கு ஹோட்டல் கிடைக்க மாட்டேன்து, காய்கறி விலை கூடி போயிடுது. நல்ல முகூர்த்த நாள்லாம் பார்த்து வைக்காமல் மார்கழி மாதமா, செவ்வாய்க்கிழமையா, சனிக்கிழமையா, இப்படி அவங்க கெட்ட நாள்னு சொல்கிற நாளில் கல்யாணத்தை வைங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். அவன் செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள்னு சொல்கிறான், ஆனால் வேதமோ செவ்வாய்க்கிழமை தான் நல்ல நாள் என்று சொல்லுகிறார். 3ஆம் நாளில் கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு அற்புதத்தை செய்தார். அந்த 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அப்புறம் என்ன நாள் கிழமை பார்த்துட்டு இருக்கிறது? பூனை குறுக்க வந்தால் உடனே வீட்டுக்கு திரும்பி போயிடுது. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் பூனை குறுக்க வந்துடுச்சு. அந்த பூனையை போய் கேளுங்க, ஐயோ உங்கள் விசுவாசி குறுக்க வந்ததுனால எனக்கு இன்னைக்கு கருவாடே கிடைக்கல பாஸ்டர். அது சோகமாக சொல்லும். பூனை குறுக்க வந்தா, பல்லி தலையில் விழுந்தா, ஓடு ஓடு காலண்டரை பாரு, பல்லி தலையில் விழுந்தா என்ன மரணம். உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? நானும் ஒரு காலத்தில் அதில் இருந்தால் வந்திருக்கிறேன். பல்லி தலையில் விழுந்த அதுவே நம்ம தலையில் விழுந்தால் அது செத்து போயிடும். அது நம்ம தலையில் விழுந்தால் நமக்கு மரணம்னு எவனோ எழுதி வச்சிருக்கிறது இன்னும் நம்பிட்டு இருக்கிறோம். இன்னும் ஜாதகம் பார்க்கிற விசுவாசிகள், நல்ல நேரம், முகூர்த்த நேரம், கெட்ட நேரம், ராவு காலம், குளிகை பார்க்கிற விசுவாசிகள் யாராவது இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விட்டு வந்த எகிப்தின் பாரம்பரியங்களை மீண்டும் தொடராதே. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே கல்யாணம் அல்லது சபை அடக்கம் வரும்போது முதல் நான் கேள்வி என்ன தெரியுமா கேட்பேன்? கிறிஸ்தவ முறைப்படி செய்ய விரும்புகிறீர்களா இல்லையா? கிறிஸ்தவ முறைப்படி செய்கிறதா இருந்தால் நான் நின்று நடத்துகிறேன். இல்லையா
மரண வீடாக இருந்தாலும் சரி, நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள். ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. பாஸ்டர் நீங்களும் வந்து சுடுகாட்டுக்கு வாங்க, அங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எரிக்கிறோம் புதைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஒன்று கிறிஸ்தவ முறையா அல்லது உங்களுடைய முறையா டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ முறை என்றால் நான் நின்று நடத்துகிறேன், இல்லையா ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்கள் என்னென்னா செய்யுங்க. ஒரு மரணம் அடைந்த பின்பு என்ன அந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போனப்புறம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. பல நேரங்களில் இன்னும் இரண்டுக்கும் நடுவில் குந்தி நடக்கிற விசுவாசிகள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்று. கர்த்தரும் வேணும் பாகாலும் வேணும், ரெண்டுக்கும் நடுவில் நீ நடந்தினா, நொண்டி நடந்தினா நீ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது மகளே. சிலர் இன்னும் சபைக்கும் வருகிறார்கள், இன்னும் மாதாவையும் கும்பிடுகிற மக்கள் இங்கே இருக்கிறீர்கள். இயேசுவும் வேணும் மாதாவும் வேணும். அப்போ இந்த இத்தனை வருஷம் நீ சத்தியத்தை கேட்டு என்னதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற? மாதா ஒரு மனுஷி, அவர்கள் மரித்தார்கள், இன்னும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. அவர்களும் ஒரு நாள் இயேசுவின் வருகையில் தான் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். இயேசுவை பெற்றதினால் அவர்கள் ஒரு பரிசுத்த வாட்டி, ஆனால் அவர்கள் தெய்வம் அல்ல. நீங்கள் அவங்ககிட்ட போய் விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பம் ஒரு நாளும் கேட்கப்படாது. பரிசுத்தவான்களிடத்தில் நீ போய் செய்கிற எந்த விண்ணப்பமும் பரலோகம் போகாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே பிதாவிடத்தில் நான் வர முடியும். வேறொரு இடைத்தரகரை ஆண்டவர் வைக்கவில்லை. ஒரே வழி இயேசு ஒருவர் மாத்திரமே. நீ மாதா கிட்ட ஜெபம் பண்ணாலும், பரிசுத்தவான்கிட்ட ஜெபம் பண்ணாலும், தூதர்களிடத்தில் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வீண். இன்னும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் இன்னும் உலக பாரம்பரியங்களை உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசு முதல்ல மாற வேண்டும். அல்லேலூயா. உன் மனசு மாறாம உன் வாழ்க்கை மாறவே மாறாது. உன் மனம் புதிதாக வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்தை விட்டு இஸ்ரவேல் வெளியேற ஒரே நாள் போதும். ஒரே ராத்திரியில் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க மனசுலேருந்து எகிப்து வெளியேற 40 வருடங்கள் எடுத்தது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எகிப்தை விட்டு ஒரு நாளில் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற எகிப்து வெளியே போகிறதுக்கு 40 வருடங்கள் எடுத்தது. ஞானஸ்தானம் எடுப்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு அதன் பின்பு மனம் மறுரூபம் அடைய வேண்டும். எனக்கு உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும், எனக்கு பழைய பாரம்பரியமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்றால் ஒரு நாளும் நம்முடைய மனம் மறுரூபம் அடைய முடியாது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை அலாஸ்கா என்கிற ஒரு பனி பிரதேசத்துக்கு டூருக்கு ஒரு குழு சென்றது. அலாஸ்கா என்பது முழுவதும் பனி நிரம்பிய ஒரு இடம். அந்த பனியிலே வேகமாக பனி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே சல்மான் என்கிற சில மீன்கள் ஆறை எதிர்த்து முன்னேறி நீந்தி கொண்டிருந்ததாம். அப்போ அங்கே வந்த டூரிஸ்ட்லாம் கேட்டாங்களாம் கைடை பார்த்து, இந்த மீன் ஆறு ஓடுற வேகத்தில் ஓடினா அந்த மீன் சீக்கிரம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுமே, எதுக்கு ஆற்றை எதிர்த்துக்கிட்டு நீந்தணும்? எதிர்நீச்சல் போகிறது ஈஸியாக கஷ்டமா? நீச்சல் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரில. எனக்கு நீச்சல் தெரியும். எதிர்நீச்சல் போடுவது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆறு போகிற போக்கில் போனால் என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துடலாம். அப்போ அந்த கைடு சொன்னாரா, நீங்கள் சொல்வது கரெக்ட் தான், இந்த மீன் ஆறு போகிற போக்கில் போனால் வேகமாக போகும். ஆனால் இந்த ஆறு முடிவிலே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் விழுந்த அத்தனை மீனும் செத்து போய்விடும். அதனால தான் இந்த மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும்னு இயேசு சொன்னது மாதிரி இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எதிர்நீச்சல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் மலை மேல் ஏறி கொண்டிருக்கிறோம், எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக? ஒரு நாள் அப்பாவின் முகத்தை நாம் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தான போல வாழ்வது ஈஸி, ஆனால் அதன் முடிவு நரகம். ஆனால் நீங்களும் நானும் எதிர்நீச்சல் போடுவது எதற்காக? ஒரு நாள் நித்தியத்தில் அப்பாவின் முகத்தை தரிசிப்பதற்காக. ஆகவே இந்த காலை வேளையில் மனம் மறுரூபம் அடைய வேண்டும். முதலாவதாக இயேசுவை நம் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, நம் இதயம் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ரினிவிங் ஆஃப் த மைண்ட். நம்முடைய மனமும் இதயமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். மீண்டுமாய் ரோமர் 12:2 நாம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனம் புதிதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சிந்தனை மாறணும். இன்னும் உலக சிந்தனைகள், உலக கவலைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, பல விசுவாசிகள் இன்னும் நீங்கள் உலக கவலையிலே மூழ்கி கிடக்கிறீர்கள். அதனால தான் ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள காணப்படவில்லை. உலக லௌகீக கவலைகள், என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி உலக கவலைகள், உலக காரியங்களுக்காகவே உழண்டு கொண்டிருப்பதினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே உலகத்தை பின்பாக வைத்துவிட்டு கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக வைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய மனம் மறுரூபம் அடைய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்ய போறேன். அந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இதுல தான் நிறைய குழப்பங்கள் வருது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. பழசு வேற, புதுசு வேற நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு வீட்டில் நீங்க போய் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்றீங்க. அப்போ பழைய அக்ரிமெண்ட்டை ஒதுக்கிட்டு புதிய அக்ரிமெண்ட் போட்டாலும் அது புதிய அக்ரிமெண்ட் அல்ல, புதுப்பிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அதே போல பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு நம்ம நினைக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டை புதுப்பித்து புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பழைய உடன்படிக்கையில் 10 கட்டளைகளை கற்பலகையில் கர்த்தர் எழுதினார். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? சீனாய் மலையில் வைத்து மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? 2 கற்பலகைகளில் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். இது பழைய ஏற்பாடு. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நம்மோடு ஏற்படுத்துகிற இந்த புதிய ஏற்பாட்டிலே அவர் அந்த கற்பலகையில் எழுதின கட்டளைகளை நம்முடைய இதயத்தில் எழுதுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கற்பலகையை மோசே போட்டு உடைத்தார். ஆனால் உங்கள் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய கட்டளைகளை எந்த மனிதனாலும் அது மாற்ற முடியாது. அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? உன் மனசு புதிதாக மாறணும்னா உன் இதயத்தை நான் புதிதாய் மாற்ற விரும்புகிறேன். கல்லான அந்த இதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான அந்த இதயத்தை வைத்து அந்த இதயத்துக்குள் என் கட்டளைகளை நான் எழுத விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் கர்த்தருடைய கட்டளையின்படி வாழ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதா? ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்கிறது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வேலை செய்கிற இடத்துல திருடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதா? அங்கே இருக்கிற பொருட்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதா? உடனே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தவனுடைய பொருளை பார்க்கும்பொழுது இது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த கார் நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே, அடுத்தவன் மனைவி அழகா இருக்கிறாளே அவன் நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படிப்பட்ட எண்ணம் வரும் பொழுது உடனே 10வது கட்டளை ஞாபகத்துக்கு வரணும். பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. அப்போ பலகையில் எழுதப்பட்டது உடைக்கப்பட்டு விட்டது, இதய பலகையில் எழுதப்பட்டது அழிக்கப்படாதது. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்கள் மனம் மறுரூபம் அடையும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் குடியை விட்டு வெளியே வர முடியல? சில மூத்த விசுவாசிகள் கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறத நான் கேள்விப்படுகிறேன். ரொம்ப வேதனைப்படுகிறேன். இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டு போதை பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியல. சில கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட வார்த்தை, சண்டை போடும் பொழுது கெட்ட வார்த்தை சொல்லாமல் சில விசுவாசிகளால் இருக்க முடியல. வாழ்க்கை மாறல. ஏன் முடியல? காரணம் ஒன்று தான், ஒரே ஒரு காரியம்தான். ஒரு முறை ஒரு குடிகாரனை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நம்முடைய சர்ச்சில் எத்தனையோ பேரை ட்ரக் அடிக்டாக இருக்கிறவங்க, மதுவுக்கு அடிமையாக இருக்கிறவங்களாம் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அங்கே போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் கடுமையான ட்ரீட்மெண்ட். ஏன்னா அந்த மது போதை நரம்பில் ரத்த நாளத்தெல்லாம் ஏறி இருக்கும். அந்த விஷத்தை வெளியேற்றுவது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷத்தை வெளியேற்றி அவங்கள டீஅடிக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவர்களை 3 மாதம் அந்த இடத்துல வைத்து நல்லா திருந்தி முகம்லாம் தெளிஞ்சு வெளியே வருவார்கள். குடும்பத்தார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா, என் பையன் திருந்திட்டான் பாஸ்டர், என் வீட்டுக்கார் திருந்திட்டார், குடி பழக்கத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். 1 மாதம் கழித்து அவங்க முகம் மறுபடியும் அப்படியே சுருங்கிடும். சுருங்க போன கத்திரிக்காய் மாதிரி. என்ன பிரதர், என்ன சிஸ்டர்,
பாஸ்டர் மறுபடியும் குடிக்க போயிட்டாரு, மறுபடியும் ட்ரக் அடிக்கிறாரு, பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி போயிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. இதே போல் ஒரு வாலிபன், மதுவுக்கு அடிமையான ஒரு வாலிபனை அவனை டி அடிக்ஷன் அனுப்பினார்கள். அங்கே போய் ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். ஆனால் சபைக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தான். அவனால் அந்த குடியிலேருந்து வெளியே வர முடியல, அந்த போதை பழக்கத்திலேருந்து அவனால் வெளியே வர முடியல. ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட போய் அழுதான், பாஸ்டர் இந்த பழக்கத்தை விடணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், என்னால் முடியல என்று சொல்லி அவன் அழுதான். அப்போ பாஸ்டர் சொன்னார், மகனே உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தினமும் வேதத்தை 3 அதிகாரம் வாசித்து அதில் ஒரே ஒரு வசனத்தை டெய்லி நீ மனப்பாடம் பண்ணுப்பான்னு சொன்னாராம். இதுதானே பெரிய கஷ்டம் இல்லையா, நான் செய்துறேன்னு சொல்லிட்டு போனானா. ஒரு வாரம் கழிச்சு பாஸ்டர் கேட்டாரன், ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், அப்படி தான் இருக்கிறேன். அப்படியே போனது. ஒரு மாதம் கழிச்சு ஏதாவது சேஞ்ச் இருக்கிறதா? கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்கு பாஸ்டர். ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கழித்து அவன் சொன்னான், இப்போ என் மனசெல்லாம் வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது, குடியின் எண்ணமே எனக்குள்ள இல்லை என்று அவன் சொன்னான். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் மனம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்தால், வசனத்தினால் நிரம்பி இருந்தால், விட முடியாத அத்தனை காரியங்களை விட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரச்சனை என்னன்னா, நம்ம பைபிள் வாசிக்கிறது இல்லை. இந்த வருஷத்தின் இந்த முதல் மாதத்தில் ஆவியானவர் திரும்ப உனக்கு சொல்லுகிறார், பைபிளை தூக்கி ஓரம் வச்சிருக்கிற, மறுபடியும் இன்னையிலேருந்து வாசிக்க ஆரம்பி. வாலிப மகனே, மறுபடியும் பைபிளை வாசிக்க ஆரம்பி. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வா, பைபிள் கொண்டு வர வைக்கப்படாத, பைபிளை மறுபடியும் வாசி. டெய்லி ஒரு 3 அதிகாரம் காலையில் எழுந்தோடனே வாசித்து அதில் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணு. முதல்ல ஒரு வித்தியாசமும் தெரியாது, பழக்கம் போல தான் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்க 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 இது வாழ்க்கையை மறுரூபமாக்கி விடும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன்னா இந்த வசனம் தான் ஒரு காரணம். கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த நான், பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நான், இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இந்த வேதம் என்னை மாற்றியது. படிப்பே வேண்டான்னு இருந்த என்ன இன்னைக்கு டாக்டரேட் படிக்கிற அளவு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது ஒரே காரணம் நான் சொல்லுவேன், இந்த பரிசுத்த வேதம் மாத்திரமே. ஆமென். இந்த வேத வசனம் உன் வாழ்க்கையில வந்தால் உன் அழுக்கான இதயம் மாறும். ஹல்லேலூயா. உன் சிந்தனை மாறும், உன் வாழ்க்கை மாறும். அதனால்தான் உங்கள் மனம் மறுபம் அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் பேப்பர்ல இருக்கக்கூடாது, இது உன் இதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அன்பான தேவ பிள்ளையே, நம் வாழ்க்கை மறுரூபம் அடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, தேவ சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். We must discern the will of God. எந்த காரியத்தை செஞ்சாலும் இது தேவனுக்கு சித்தமா என்பதை பகுத்தறிய வேண்டும். மீண்டுமாய் ரோமர் 12:2 எல்லோரும் இணைந்து வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா ஒன்று கவனிச்சுடுங்க. நமக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம், 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து கர்த்தர் என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறாரோ, அது உங்களை மேலான இடத்துல நிச்சயமாய் கொண்டு வந்து வைக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அது நினையாத உயரத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அப்துல் கலாம் ஒரு பைலட்டாக மாற விரும்பினார். நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியும். அப்துல் கலாம் யாருனாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, முன்னாள் ஜனாதிபதி. அவர் ஒரு பைலட்டாக மாறணும்னு விரும்பினாராம். ஆனால் அந்த ஆசை நிறைவேறல, அவருக்கு அட்மிஷன் கிடைக்கல. அப்பொழுது அவர் மனம் சோர்ந்திருந்த நேரத்தில் ஒரு ஞானி இடத்தில் அவர் போன பொழுது அவர் சொன்னாரா, மகனே, நீ விரும்பினதை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதே, கடவுள் உனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவரை பிளஸ் பண்ணி அமிச்சாராம். அதன் பின்பு தான் அவர் சயின்டிஸ்டாக மாறினார். அந்த சயின்டிஸ்ட்லேயே மிகப்பெரிய உன்னத நிலைக்கு சென்று அணுசக்தியின் தகப்பனாக மாறினார். ஒரு காலத்தில் இந்தியாவின் ஜனாதிபதியாக மாறினார். அவர் ஒரு விமான பைலட்டாக இருந்தால் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்துல் கலாம் யாருன்னே தெரியாமல் இருந்திருப்போம். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்காததை நினைத்து அழாமல் கிடைத்ததை நினைத்து அவர் முன்னேறி சென்றதினால் நினையாத உயரத்தில் அவர் சென்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நினைச்சது நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்துராதீங்க பிரதர். அப்பா நினைச்சது விட்டு கொடுங்க, உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா.
கிடைக்காததை நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க, நடக்காத நினைச்சு புலம்பிட்டு இருக்காதீங்க. இயேசுவே உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். சிலுவையின் மரண பரியந்தும் இயேசு தன்னை தாழ்த்தினார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பு வரை கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து பிதாவானவர் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு அவர்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பா என்றால் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பார். அதனால தான் எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே மிக அருமையாக வேதம் சொல்கிறது. எபேசியர் 5:17 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், மதியற்றவர்கள் அதாவது மூளை இல்லாதவங்களா இருக்காதீங்க, முட்டாளா இருக்காதீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கடுமையான வசனம் இல்ல? பைபிள் நம்மளை பார்த்து முட்டாளா இருக்காதுன்னு சொல்லுது. நான் இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுனால நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. பாஸ்டர் எங்களை பார்த்து மதியற்றவர்களாக இருக்காதீங்க, முட்டாளாக இருக்காதீங்க, மூளை இல்லாதவங்களா இருக்காதீங்கன்ற சொல்கிறாருன்னு நினைப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவ சித்தத்தை யார் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மதியற்றவர்கள். தேவனுடைய சித்தத்தை யார் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மதிய இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் தேவ சித்தத்தை அறிந்து நடக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை விட உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் மேலானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை விட அப்பா உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மேலானவைகள். ஹல்லேலூயா. ஒரு வாலிபனுக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் உயர்ந்த ஒரு பதவி கிடைத்தது. நல்ல சம்பளம், உயர்ந்த பதவி, இப்பொழுது இருப்பதை விட பல மடங்கு உயர்ந்த சம்பளம். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்ததினால் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு சமாதானம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் முழங்கால் படிட்டாப்பா, உங்க சித்தம் என்ன? நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல சம்பளம், ஆனால் எனக்குள்ளே சமாதானம் இல்லை. இந்த வேலையில் நான் சேரலாமா வேண்டாமா என்று அவன் யோசித்த பொழுது ஆண்டவர் பேசினார். இன்டர்வியூவில் முதலாளி உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? நல்ல சம்பளம் நான் தருகிறேன், ஆனால் வாடிக்கையாளர்களிடத்தில் பொய் சொல்லணும்னு சொன்னார். இது என்னுடைய சித்தமா என்று கேட்டார். இல்லைப்பா, பொய் சொல்வது நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், அப்படின்னா இந்த வேலை உனக்கு வேண்டாம். வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க, மனைவி திட்டுறா, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க. டேய், நீ என்ன முட்டாளா? இப்போ இருப்பதை விட பல மடங்கு சம்பளம், நீ ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? அவன் சொன்னான், இல்லை டாடி, அப்பா ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லை. அது எப்படி? ஆண்டவர் தானே இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, நீ தானே ஜெபம் பண்ண, நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும்ன்ட்டு. கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார். வீட்டில் எல்லாரும் போராடுகிறார்கள். ஆனால் அந்த பையன் சொல்லிட்டான், சாரி, நீங்கள் 1000 பேர் சொன்னாலும் சரி, தேவனுடைய சித்தம் இல்லாத இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன். அவனை திட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ வந்தது. இப்பொழுது இருப்பதை விட நல்ல சம்பளம், ஆனால் அந்த நிதி நிறுவனம் கொடுக்குறேன்னு சொன்னதை விட குறைந்த சம்பளம். ஆனால் அந்த வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். சமாதானமாக இந்த வேலை போய் கொண்டிருந்தது. டெய்லி மனைவி அப்பா அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், நல்ல வேலையை விட்டுட்டேன் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நியூஸ் பேப்பரை அந்த பையன் கொண்டு வந்து மனைவியிடத்திலும் அப்பா அம்மாவிடத்திலும் காண்பித்தான். அந்த நிதி நிறுவனம் அரசாங்கத்தினால் சீல் வைக்கப்பட்டு அதில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்று ஒரு செய்தி வெளியானது. சொன்ன பார்த்தீங்களா, அதிக சம்பளத்துக்கு நான் ஆசைப்பட்டு அங்கே போயிருந்தா இன்றைக்கி நானும் பேப்பரில் என் ஃபோட்டோவும் வந்திருக்கோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் வாழ்ந்ததினால் இன்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். இன்னைக்கு சில நேரம் உலகம் உங்களை முட்டாள்னு சொல்லும். நீ என்ன முட்டாள் மாதிரி இருக்கிற, நான் பொய் சொல்ல மாட்டேன்ற, திருட மாட்டேன்ற, நான் நேர்மையாக இருப்பேன்ற, நீ எல்லாம் இப்படி இருந்தால் உலகத்தில் வாழ முடியுமா என்று உலகம் நம்மை பார்த்து கேட்கும். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நேர் வழியில் நடக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உலகம் சிந்திப்பது போல நீ சிந்திக்காதே, உலகம் வாழ்வது போல நீ வாழாதே. தேவ சித்தம் என்னவென்று பகுத்தறிந்து கொள். கடைசியாக நாம் மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4வதாக குணம் மறுரூபம் அடைய வேண்டும். அவர் கேரக்டர் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய குணங்கள் புதிதாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ரோமர் 12:2 மறுபடியும் வாசித்து நம்ம முடிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. வேறு உருவத்தில் மாறுங்கள். அது சாத்தியமா? இப்போ நான் என் உருவத்தை மாற்ற முடியுமா? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. பாஸ்டர் என்ன ரொம்ப நேரம் பேசுவாரோன்னு பயப்படாதீங்க, முடிச்சிடுறேன். நான் என்னுடைய உருவத்தை நான் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுன்னு இல்லை. இப்போ நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து விட்டது, நிறைய விஷயங்கள் வந்து விட்டது. மாற்றலாம். ஆனால் இங்கே மறுரூபமாகுங்கள், உங்கள் ரூபத்தை உங்கள் உருவத்தை மாற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்வது நம்முடைய முகத்தை அல்ல, உடலை அல்ல, நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற மனம் அல்ல, உன் வாழ்க்கை மாறணும், உன்னுடைய கேரக்டர் மாறணும். ரட்சிக்கப்பட்ட பின்பும் இன்னும் பழைய கேரக்டர் உனக்குள்ளே மாறாதிருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னையும் உன் குணத்தையும் முற்றிலுமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் நம்மை மாற்றும் பொழுது அது எப்படி இருக்கும்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம், எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, அவனுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்தன. எல்லாரும் சொல்லலாம், பழையவைகள் ஒழிந்தன. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது புதிய படைப்பாக மாறுகிறான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார், அவனுடைய சிந்தனையை மாற்றுகிறார், அவனுடைய கேரக்டர் மாற்றுகிறார். அவன் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப சாதுவாக இருக்கிறாரு, ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிறாரு சொல்லி. ஆனால் என்னுடைய 17 வயது வரைக்கும் நான் பயங்கர கோபக்காரனாக இருந்தேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கோபம் வந்துட்டா கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடிச்சிடுவேன். ஒரு நாள் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு சண்டை. சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு அப்போல்லாம் எங்கள் தட்டை நாங்கள் தான் கழுவி வைக்கணும், எங்கள் வீட்டு ரூல்ஸ். தட்டை கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். என் தம்பி ஏதோ சொல்லிட்டான், தட்டை எடுத்து ஓங்கி மண்டையில் அடித்தேன் பாருங்க. தட்டு சொட்டையாயிடுச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. தட்டை தூக்கி போட்டு வீட்டை விட்டு ஓடிட்டேன். எங்கள் அம்மா பயங்கர கோவப்படுவாங்க. அடிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒரு சத்தம் போட்டாவே அலறிடுவோம். அதனால் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் 11 மணிக்கு நைஸாக வீட்டு வராண்டாவில் படுத்துட்டேன் சத்தம் இல்லாமல். எங்கள் அம்மா எழுந்து வெளியே வந்தோடனே பயந்துட்டேன், அடிக்க போகிறாங்களோன்னு. வா உள்ளே வான்னு சொல்லி சாப்பாடு போட்டு அப்புறம் புத்திமதி சொன்னாங்க. கோவப்பட்டாலும் இப்படியா தட்டு நெளிகிற அளவு அவனை அடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கர கோபக்காரனாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இயேசு என் 17வது வயதில் என் வாழ்க்கையில் வந்த பொழுது என் குணத்தை முற்றிலுமாய் மாற்றினார். எனக்குள்ளே இன்றைக்கும் கோபம் இருக்கிறது, நான் மாறிட்டேன் நினைக்காதீங்க. உள்ள என்ன இருக்கிறது? இன்னும் அந்த மாம்ச குணம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கோபம் வரும்பொழுது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நடக்கணும், அந்த கேரக்டரை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், 1000 ஆனாலும் சரி, உங்கள் கேரக்டர் மாறலைன்னா வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கோப குணம் மாறலைன்னா நீங்கள் எவ்வளவு ஊழியம் பண்ணாலும், எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மறந்து போய்விடும். நல்ல பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் பால் எப்படி கெட்டு போய் விடுகிறதோ, நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒரு துளி கோபம், ஒரு துளி கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஆகினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய படைப்பாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மறுரூபமாக வேண்டும், உங்கள் கேரக்டர் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். 2026வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் வருடமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் 1950களில் பயங்கரமான கேங் வார் நடக்கும். அங்கே நிறைய வாலிபர்கள் நிறைய கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தன் கையிலையும் கத்தி, கம்பு, துப்பாக்கி சர்வசாதாரணமாக இருக்கும். அந்த நியூயார்க் நகரத்தின் பட்டணத்திலே இந்த பலவிதமான கேங், அதில் மாவ் கேங் என்கிற ஒரு கேங் இருந்தது. மாவ் கேங். அதனுடைய தலைவன் நிக்கி க்ரூஸ். பயங்கரமான பொல்லாதவன்.
அவன் வந்து ஒரு ஆளை கொல்லணும்னு நினச்சிட்டான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கொல்லாமல் விட மாட்டான். அவ்வளவு கொடூரமான கேங் லீடர். தன்னுடைய கேங்கில் யாராவது தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக நண்பன் கூட பார்க்காம போட்டு தள்ளிடுவான். அப்படிப்பட்ட கொடூரமான அந்த நிக்கி குரூஸ் ஒரு நாள் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஏஜி பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் என்கிறவர் ரோட்டில் நின்று தெரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது நிக்கி குரூஸ் அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவனை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான ஒரு கேங்ஸ்டர். உடனே அந்த பாஸ்டர், நிக்கி, ஜீசஸ் லவ்ஸ் யூ, நிக்கி, இயேசு உன்னை நேசிக்கிறார். அது சொன்ன உடனே அவன் முகமெல்லாம் அப்படியே கோபம் பற்றி எறிய துவங்கினது. ஏய் ப்ரீச்சர், போய் சட்டையை பிடிச்சிட்டான். How can you say that Jesus loves me? I hate him. இயேசு எனக்கு பிடிக்காது, அது எப்படி என்ன அவர் நேசிக்கிறார் என்று சொல்லுகிறாய். சட்டையை பிடிச்சிட்டு கத்தியை உருவிட்டான். எல்லாருக்கும் பயம், என்ன நடக்க போகிற, அந்த பாஸ்டர் கொண்டுடுவானோ என்று எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் டேவிட் வில்கர்சன் மறுபடியும் சொன்னார், குரூஸ், என்னை 1000 துண்டாய் நீ வெட்டினாலும் என்னுடைய உடலின் ஒவ்வொரு துண்டும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று கதரும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சட்டையை விட்டுட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோபமா அங்கேருந்து போயிட்டான். ஆனால் 3 நாள் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஹல்லேலூயா. அந்த ப்ரீச்சர் சொன்னது அவன் காதில் போயிட்டே இருக்கு. என்ன இந்த உலகத்தில் எல்லாரும் வெறுக்கிறாங்க, அப்பா அம்மா கூட என்னை வெறுத்து தெருவுக்கு துரத்தி விட்டாங்க, என் நண்பர்கள் கூட பயந்து தான் என் கூட இருக்கிறார்கள், என்னை உண்மையாய் நேசிக்க யாரும் இல்லை, ஆனால் இந்த மனிதர் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்கிறார் என்று சொல்லி இரவும் பகலும் அந்த சிந்தை வந்தது. மீண்டும் அந்த பாஸ்டரை தேடி வந்தான். இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்கய்யா என்று சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமாய் வசனத்தை கேட்டு 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 முற்றிலுமாய் அவன் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. அதன் பின்னாட்களில் மிகப்பெரிய ஒரு ஊழியனாக அமெரிக்காவில் அவனும் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். ஆண்டவரால் மாற்ற முடியாத ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நிறைய சகோதரர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. வெளியில் பார்ப்பதுக்கு நல்ல விசுவாசி மாதிரி காண்பிக்கிறீர்கள், உள்ள பல கெட்ட பழக்க வழக்கங்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிறீங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியாத பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அநேக சகோதர சகோதரிகள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மனதை புதிதாக்க நீ இடம் கொடுப்பாய் என்றால் என் ஆவியானவர் உனக்குள் வருவார், என் வார்த்தை உனக்குள்ளே வரும், உன்னை நான் ஒரு புதிய படைப்பாக மாற்றுவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த கடிதம் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. வந்து எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த வருட வாக்கு தத்தத்தை ஒரு 3 முறை எல்லாரும் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இதோ இயேசு சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 முறை எல்லாரும் சொல்லலாமா? இதோ இயேசு சகலத்தையும் புதிதாக்குகிறார். இன்னும் ஒரு முறை, இதோ இயேசு சகலத்தையும் புதிதாக்குகிறார். இன்னும் ஒரு முறை, இதோ என் இயேசு என் வாழ்க்கையின் சகலத்தையும் புதிதாக்குகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரியபனு ஷபரணமா. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பி ரிகபலபரியபனு ஷபரணமா ரியமனு ஷபலபரணமா. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். வாயை விரிவாய் திற. கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறீங்க, நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும் என்றால், இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய மனதையும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய கேரக்டரையும் கர்த்தர் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் சகலத்தையும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இயேசுவை முதலிடத்தில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எனக்குள் உருவாகட்டும் அப்பா. இந்த உலகத்தின் சிந்தை என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆண்டவரே மதிப்பீடுகள், இந்த உலகத்தின் தரக்குறியீடுகள் அல்ல இயேசுவே, நான் உம்மை போல் சிந்திக்க, உம்மை போல் மாற எனக்கு உதவி செய்வீராக. என் உள்ளத்தில் இருக்கிற எகிப்தை நான் இன்றைக்கு வெளியே அனுப்புகிறேன் ஆண்டவரே. என் சிந்தனையை மறுரூபமாக்குவீராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனம் புதிதாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய கட்டளைகளை பிரமாணத்தை எழுதுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வலது கரத்தை இதயத்தின் மேல் வைத்து இடது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே உங்க பிரமாணத்தை என் மனசுல எழுதுங்கப்பா. ஆண்டவரே, கற்பலகையில் இருந்த அந்த பிரமாணம் இன்றைக்கு இதயமாகிய பலகையில் எழுதப்படட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க தேவரீர் எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய தலையில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய மனமும் மாம்சமும் விரும்புகிறபடி அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லலாமா? மனசும் மாம்சமும் விரும்பினபடி அல்ல அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனதை புதிதாய் மாற்றும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, முற்றிலும் என்னை மறுரூபமாக்குவீராக. என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுவீராக. எனக்குள் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழியட்டும் அப்பா, எல்லாம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. இது 2026 என்னை புதுப்பிக்கிற வருடமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் மனம் மறுரூபம் அடையும்படியாக, என் மனம் புதிதாய் மாறும்படியாக, என் மனம் புதிதாகிறதினால் நான் மறுரூபமாகும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு புது படைப்பாய் மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் யாவரும் ஜெபிப்போம். கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக உதவி செய்தீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மறுரூபமாகும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, மாம்சத்திற்கு இடம் கொடாமல் உடைய சித்தத்தை அறிந்து அதை எங்களுடைய காதுகளிலே கேட்டு எங்கள் வாழ்விலே அதை செயல்படுத்தும்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களோடு இருந்து வழிநடத்துவீராக. தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்னைக்கு தான் முதல் முறை சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்கும்படி கேட்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களை வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்க கேட்கிறோம். எழும்பி நிற்கிற சகோதர சகோதரிகளை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வாழ்த்துவோம். நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி அவங்கள வாழ்த்துங்க. உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டேனா எப்படி சந்தோஷப்படுவீர்களோ அதே போல் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். நாம் படைக்க இருக்கிற காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் தாமே இந்த புதிய வருஷம் முழுவதும் இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில சகலத்தையும் புதுப்பிப்பீராக. ஒரு புதிய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்மை கனம் பண்ண, உம்மை ஸ்தோத்தரிக்க உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை பலிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. சகல குறைவுகளை மகிமையாய் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடகர் குழு ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாக காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா,
ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே, மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இந்த அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இந்த அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இந்த அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு மாலை நமக்கு ஆத்தும ஆதாய பயிற்சி துவங்குகிறது. ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் ட்ரைனிங். எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், குழு தலைவர்கள், உங்கள் குழுவிலிருந்து குறைந்தது 2 பேரை இன்றைக்கு பயிற்சிக்கு அனுப்ப உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இதுவரை இந்த பயிற்சியில் சேராதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பயிற்சியில் இணையும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். இந்த 8 வார பயிற்சி முடித்த பின்பு எளிதாக நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அளவிலே ஒரு வீடியோ மூலமாக கொடுக்கப்படுகிற எளிமையான பயிற்சி. ஆகவே அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பயிற்சியில் இணைய விரும்புகிறவர்கள் உதவி ஊழியத்தில் பெயர்களை கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மாலை 4 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியம் உண்டு. ஸ்டேஜ் மானிட்டர் என்னுடைய மைக்குக்கு ஸ்டேஜ் மானிட்டர் கொஞ்சம் கூட சொல்லி, இந்த மானிட்டர் சவுண்டு கம்மியாக இருக்குது, அது யாராவது கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. இது கரெக்டாக இருக்குது. இந்த நம்முடைய ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கிறது. ஆன்லைனில் கூட நம்ம இப்போ அதாவது ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் போட வேண்டியிருக்கிறது. ஆகவே சீக்கிரம் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். மாலை 4 மணிக்கு நமக்கு இந்த சைடு சரியாக இருக்குது, இந்த சைடு தான் வால்யூம் கம்மியாக இருந்தது. 4 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியம் உண்டு. மாலை 7 மணிக்கு தலைவர்கள் ஐக்கிய கூடுகை நமக்கு தலைவர்கள் செல் குழுவாக நடைபெறும். எல்லா தலைவர்களும், உதவி தலைவர்களும், ஆவிக்குரிய பெற்றோர்களும் தவறாமல் மாலையில் நடக்கிற தலைவர்கள் செல் குழுவில் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். செவ்வாய்க்கிழமை சுவிசேஷ ஊழியமும், புதன்கிழமை செல் குழுக்களும், வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும். ஆகவே இந்த ஜெபங்களில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக வாலிபர்களுக்கு நடைபெற இருக்கிற மத்திய வாலிபர் முகாம் வருகிற வாரத்தில் நடைபெற இருக்கிறது. நம்முடைய சபையிலிருந்து அநேக வாலிபர்கள் அதற்கு செல்ல இருக்கிறார்கள். அவருடைய பிரயாணங்களுக்காக ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். அங்கே போய் அந்த முகாமில் பங்கெடுத்து அவர்கள் மாற்றம் அடைந்தவர்களாக திரும்பி வர அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேலை முடிவடைந்திருக்கிறது. அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் முதல்ல நினைத்தோம். ஆனால் தற்சமயம் நம்ம அந்த இன்னொரு ஃப்ளோருக்கு போகலை. அதுக்கு பதிலாக மேலே வந்து நம்ம ட்ரஸ் ஒர்க் பண்ணி அதில் பாதி இடத்த நம்ம கல்யாணங்கள் போன்ற நேரங்களில் பந்திக்காகவும், மீதி இடத்தை நாம் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்டுடியோ, மற்ற காரியங்களுக்காகவும் ஒதுக்க திட்டமிட்டிருக்கோம். இப்போ அந்த வேலையில் உடனே கை வைக்க போகிறதில்ல. இப்போ உடனடியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு ஆராதனை ஸ்தலத்தை பூசி ஆயத்தம் பண்ணி கர்த்தருக்கு சித்தமானால் ஏப்ரலுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணணும் நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை முடித்த பின்பு தான் நம்ம மேலே அந்த ட்ரஸ் ஒர்க்குக்காக போகிறோம். அதெல்லாம் முடிந்த பின்பு கீழே இந்த இடத்த நம்ம உயரம் கூட்டணும். பள்ளத்தில் இருக்கிறோம்.
உயரம் கூட்டி இதையும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும். ஆகவே பல வேலைகள் இருக்கிறது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆலய நிதி சேகரிப்பு இருக்கும். போன வருடத்தில் அநேகர் வாக்கு பண்ணாதவர்கள் கூட அநேகர் கொடுத்தீர்கள். ஆகவே அடுத்த மாதத்தில் எல்லா குடும்பமும் ஆண்டவருடைய ஆலய பணியில் கை வைக்க திட்டமிடுங்கள். அதை ஒரு பாரமாக நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக நாம் விதைக்கிற விதையாக நினைத்து அதை செய்யுங்கள். 2026 எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டாக்குவேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தில் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆலய பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறோம். உங்கள் வீட்டில் 10th +2 படிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாலிபர்கள் ஐக்கியம் சார்பாக நடக்கிற அந்த தேர்வெழுதும் மாணவருக்கான விசேஷ ஜெபத்தில் பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற வாலிபர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். அவர்களையும் அந்த நாளில் அனுப்பி வைங்கள். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். கேலண்டர் நேற்று இரவு 12 மணிக்கு தான் வந்தது. அதனால் உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. இன்றைக்கு மாலைக்குள் நம்முடைய உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்கும் வீடுகளுக்கு கேலண்டர் கொடுக்கப்படும். ஏன்னா கேலண்டர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அச்சடிக்க முடிந்தது. ஆகவே முதல்ல உள்ளூரில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நேரடியாக வீட்டில் கொடுக்கப்படும். அதில் கேரல்ஸ் யார் யார் வீட்டுக்கெல்லாம் வந்தோமோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். புதிதாய் வருகிறவர்கள், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், நீங்கள் கேலண்டர் உங்களுக்கு பின்பாக வழங்கப்படும் ஏரியா பாஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன் படி. ஆகவே நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரம் பொறுத்திருக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். வெளியூரில் இருந்து வந்திருக்கிற விசுவாசிகள் இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீங்கன்னா, திருவேற்காட்டுக்கு வெளியிலேருந்து வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் மாத்திரம் கவுண்டரில் போய் உங்களுடைய பெயரை சொல்லி குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் இலவசம். எக்ஸ்ட்ரா கேலண்டர் அடுத்த வாரம் தான் சேலுக்கு வைக்கப்படும். மீதி இருக்கிற கேலண்டர் அதனுடைய விலை என்னவென்று அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். ஆகவே கேலண்டர் வெளியூர்லேருந்து வந்தவங்க குடும்பத்துக்கு ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இல்லை என்றால் என்னை சந்தியுங்கள். எந்த காரணம் கொண்டும் வாலண்டியர்ஸையோ உதவி ஊழியர்களையோ திட்டாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் பெயர் விடுபட்டிருப்பது அவளுடைய பிரச்சனை அல்ல. சில நேரம் கம்ப்யூட்டரில் கூட சில மிஸ்டேக் நடக்கும். உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க, என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு ஏற்ற ஆவணங்களை நான் செய்கிறேன். ஆகவே இன்னைக்கு மாலைக்குள் உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க திட்டமிடுகிறோம். ஒருவேளை இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துவிடும். அப்படியும் வராவிட்டால் உடனடியாக உதவி ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள். கேரல்ஸ் வந்த வீடுகளுக்கு இந்த வாரத்தில் உடனடியாக கொடுக்கப்படும். மற்ற வீடுகளுக்கு வருகிற நாட்களிலே கொடுக்கப்படும். அடுத்ததாக நம்முடைய சபையிலே தினமும் அதிகாலை மிராக்கிள் மார்னிங் ப்ரேயர், அற்புத அதிகாலை ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாய் நடக்கிறது. அநேகர் தினமும் பங்கெடுக்கிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை பங்கெடுக்கிறவர்கள் உண்டு. இந்த ஜெபத்தில் எல்லா தலைவர்களும் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா தலைவர்கள் ஜெபத்தில் முன்மாதிரியாக இருக்கணும். ஆகவே எல்லா தலைவர்களும் வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த அற்புத அதிகாலை ஜெபத்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வேக்கப் கால் முறையில் அநேகர் இன்றைக்கு புதிதாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்துக்கு வர்றவங்க முந்தின நாளே ஜெபத்துக்கு உங்களுக்கு தெரிந்தவங்களை இன்வைட் பண்ணி, நம்முடைய விசுவாசிகளை நான் காலையில் ஒரு 4:30 4:45 உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒருவர் வேக்கப் கால் கொடுத்து ஜெபத்தில் இணைய சொல்லுங்கள். 30 பேர் பங்கெடுத்த ஜெபத்தில் இப்பொழுது 50லிருந்து 60 பேர் பங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீக்கிரத்தில் அது 100ஆய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்முடைய வாஞ்சை. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் இயேசுவும் புஸ்தகம் வாங்காதவர்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னும் எவ்வளோ புக்கு இருக்கும்? எதுவும் ஐடியா இருக்காப்பா? இன்னும் கொஞ்சம் புஸ்தகங்கள் இருக்கிறது. புஸ்தகத்தை வாங்காதவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். லீடர்ஸ், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லார் கையிலையும் அந்த புக்கு இருக்குதான்னு உறுதிப்படுத்துங்கள். இல்லை என்றால் அவர்கள் அந்த புக்கை வாங்க அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். வேறு எதுவும் அறிவிப்பு இருக்காப்பா? திருமண அறிக்கை ஒன்று வாசிக்கணும்ல? ஓகே. ஒரு திருமண அறிக்கையை வாசித்து நாம் இந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு அறிவிப்பு. வருகிற ஜனவரி 15ஆம் தேதி கேரளாவில் வைத்து என்னுடைய மகள் ஜெர்ஷாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற இருக்கிறது. எல்லாரையும் அதில் இன்வைட் பண்ணல, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் தான் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டார். ஆகவே நீங்கள் அந்த திருமண நிச்சயத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 15ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த திருமண அறிக்கையை நான் வாசிக்கிறேன்.
நம்முடைய திருவேற்காடு நிறைவாழ்வு மையம் ஏஜி சபையை சேர்ந்த MC மனோவா, M ரெபேக்கா இவருடைய மகள் M பிரிஸ்கில்லாவுக்கும், பூவிருந்தவல்லி M ராமதாஸ், R மோகனா இவர்களின் மகன் R விக்னேஷ் என்ற விக்டருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அறிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் அறிவிக்காதிருக்க கடவீர்கள். இது இவர்களுக்காக வாசிக்கப்படுகிற முதலாவது அறிக்கை. இந்த மாதம் 29ஆம் தேதி மலையம்பாக்கத்தில் வைத்து இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. ரெபேக்கா பிரிஸ்கில்லா இங்கே இருக்கிறாங்க, எழுமி நிற்க கேட்கிறேன். பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் என்றால் எழுமி நிற்க கேட்கிறேன். ஃபேமிலி இருந்தீங்கன்னா எழுமி நில்லுங்க. கரங்களை தட்டி நாம் ரெபேக்காவை வாழ்த்துவோம். இந்த மாதம் 29ஆம் தேதி இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஒருமுறை கூட எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த வருஷத்தின் இந்த 2வது வாரத்திலும் எங்களோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாள் வார்த்தையின்படி எங்களுடைய மனம் புதிதாகிறதினால் நாங்கள் மறுரூபம் அடைய, இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி சகலமும் எங்கள் வாழ்க்கையிலே புதிதாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாரம் முழுவதும் உடைய தெய்வீக செட்டிலை காத்துக்கொள்ளும், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும், உடைய கிருபையின் கரத்தினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஒரு 3 பேரை வாழ்த்துங்கள். ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.